காத்து வாக்குல 2 காதலுக்கு அப்புறம் நம்ம விக்னேஷ் சிவன் வந்து லைக்னு ஒரு படத்தை ஒன்று எடுத்து வச்சிருக்காப்புல. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு படம் ஒன்று இப்போ தேட்டரில் வந்து செம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒரு 3 ஆண்டுகளுக்கு கேப் விட்டு நம்ம விக்னேஷ் சிவன் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. அப்படி ஒரு நல்ல ஒரு கதை அம்சமாக போட்டு வேறோட சம்பவம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எல்லா சீனும் பார்க்கறதுக்கு நமக்கு ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே தான் சில வேறோட, ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷுவல் அதை வந்து நமக்கு நீட்டாக அழகாக காமிச்சிருப்பாங்க. டெக்னாலஜி உலகம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த விஷுவல்லாம் எல்லாம் காமிச்சிருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. சரி, இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து மெயின் ஹீரோவாக நம்ம பிரதீப் ரங்கநாதன், சூர்யா வில்லனாகவும் இருக்காங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 2040 காலகட்டத்தில் இந்த ஒரு கதையம்சம் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரே டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து ஃபோனுக்கு வந்து ரொம்ப அடிக்டான ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் சூர்யா வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று நடத்துகிறாப்புல. அந்த கம்பெனி என்னென்னா லைக்னு ஒரு ஆப் வந்து உருவாக்கி சமூக வரவேற்போம். அந்த ஒரு ஆப் எப்படி போகுது எப்படின்னா அது வந்து லவ்வுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பாக இருக்குது. அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு நம்ம சூர்யா வந்து வேற லெவலில் சமூக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோயினியே நம்ம கீர்த்தி செட்டி, அவங்க இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோயினியா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாடலாக இருக்காங்க. மாடல்னா எப்படின்னா ஃபோனு தான் அவங்களுக்கு வந்து உயிர் மூச்சை, சாப்பாடு தண்ணியோடு இல்லாமல் இருந்துருவாங்க, ஆனால் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்லேருந்து ஏற்பட்ட டேட்டிங் பண்ணுறது, காதலர்களுக்கு ஒன்று சேருறது, இந்த மாதிரிலாம் அந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து டெக்னாலஜியான உலகத்தில் வந்து நம்ம பிரதீப் வந்து ஃபோனே இல்லாமல் இருக்காப்புல. எதனாலனா இந்த ஒரு படத்தில் வந்து நம்ம பிரதீப்புக்கு அப்பாவா நம்ம செந்தமிழ் சீமான் போதை மறுவாழ்வு மையம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிராமத்தை வச்சு அங்கே உள்ள ஆளுகளை ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஃபோனை வந்து மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து கிரியேட்டிவாக அவருக்கு வந்து அந்த ஃபோன் அடிக்ட்ல இருந்து அவர் வந்து மீட் எடுக்கிற மாதிரி செந்தமிழ் சீமான் வந்து ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. அவர் செந்தமிழ் சீமான் பேச்சை கேட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்து அவ்வே செட் ஆகாத வைக்காது, நமக்கு ஃபோனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம சூர்யா உருவாக்குன அந்த ஆப்புக்கு வந்து நம்ம வாய்ஸ் ஓவராக நம்ம பிரதீப் தான் கொடுத்துருப்பாப்புல. அவர் எப்படி ஏஐ மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவர் வாய்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே ஆப்போசிட்டாக பிரதீப் ரங்கநாதனும் ஒரு பொண்ணு ஒன்று பார்க்குறாப்புல. கீர்த்தி செட்டியை பார்க்கும்போது கீர்த்தியை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படியாச்சும் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாமல் ஃபோன் வாங்குறாப்புல. ஃபோன் வாங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக பழக்கப்படுத்திக்கிட்டு கமிட்டட் ஆனதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து லவ் ஸ்கோர்னு ஒன்று நம்ம சூர்யா வந்து அறிமுகப்படுத்துறாப்புல. யார் உண்மையாக லவ் பண்ணுறா வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து காமிச்சு கொடுக்கும்போது நம்ம பிரதீப்பும் நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து அந்த லவ் ஸ்கோரை வந்து செக் பண்ணும்போது 3% காமிக்குது. இதை பார்த்து நம்ம பிரதீப் வந்து உண்மையாக லவ் பண்ணி கடைசியில் பார்த்தா 3% தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பான ஒரு ஆப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு லைக் எதிராக நம்ம பிரதீப் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு எதிராக நம்ம பிரதீப் அங்கே வந்து பாடு வர்றாப்புல. அந்த ஆப்பை எப்படியாச்சும் நம்ம வந்து பேன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஒழிக்க பார்க்குறானா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரதீப் வந்து அவரும் கொஞ்சம் சித்திரவாதெல்லாம் பண்ணாப்புல. நம்ம பிரதீப்பும் எப்படி சொல்ல நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ரொம்ப எப்படி சொல்லும்போது உண்மையான ஒரு அப்ளிகேஷனே கிடையாது, பொய்யான ஃபேக்கான அப்ளிகேஷனு. அது உண்மையான லவ் அப்லாம் பிரித்து விடுறது, ஃபேக்கான லவ் அப்லாம் வந்து சேர்த்து விடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் நினச்சி அந்த அப்ளிகேஷனை வந்து பேன் பண்ணாப்புல இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து இன்னும் மேற்கொண்டு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்டத்தை வந்து பாடுவாராப்புல. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் நம்ம கீர்த்தி செட்டியும் ஒன்று சேர்ந்தாலும் இல்லையா அப்படிதான் சொல்லி இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன கதையை வச்சுட்டு அதை கொண்டு போன விதம்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. கிட்ட 2.5 மணி நேரம் நமக்கு ஒரே விஷுவல் எஃபெக்டாக போட்டு வேலையில் விஎஃப்எக்ஸ்லாம் பயன்படுத்தி அதை அழகாக நீட்டாக காமிச்சிருப்பாங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த 2040 சென்னை எப்படிலாம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஏஐ உலகத்தில் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து மெயின் ஹீரோவாக நம்ம ரங்கநாதன் அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா படத்தோட எப்படி சொல்ல ஒவ்வொரு படம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தில் வந்து ஏஐ டெக்னாலஜி எதிராக அது ஒரு கட்டத்தில் வந்து போராடுற சீன்லாம் நமக்கு பார்க்கும்போது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சாயல் ஒன்று இருக்குது. எப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த வாய்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது பிரபுதேவா தான் ஒரு கட்டத்தில் வந்து நடிக்கிறாப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மற்றபடி அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்கறது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு படத்தில் மெயின் வில்லனா நம்ம சூர்யா வேற லெவலில் ஒரு ஆக்டிங் போட்டு வேற லெவலில் தரமான ஒரு செய்ய ஒன்று பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா சீனும் நமக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. தக்காளி சூர்யா அவர் ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது எல்லாம் பார்க்காத சூப்பராக எல்லாம் நீட்டாக நடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பாப்புல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நம்ம கௌரி அந்த படத்தில் நம்ம பிரதீபுக்கு ஒரு உலகத்தில் வந்து ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருப்பா. ஆக்டிங்லேருந்து எல்லாம் ஓரளவு பார்க்க கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் கொஞ்சம் மாடலாகவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பா. அதெல்லாம் தேவையில்லைருந்து அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யூடியூபர் இன்ஸ்டான செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு இந்த ஒரு படத்தை நடிச்சு வச்சிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பட்டாலாம் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மற்றபடி இந்த ஒரு படத்தில் வந்து மெயினாக நம்ம விக்னேஷ் சிவன்
அவர் தான் guys நம்ம பாராட்டி எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கேப் விட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காப்புல. கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் போரிங் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் ஓவராலாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பாராட்ட தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் உயிர் நாடி சொல்ல போனால் படத்தில் இவர் இல்லைன்னா அந்த படமே ஓடிடாத கேஸ். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு என்ன இந்த படம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவி ஊற்றுற அளவுக்கு இந்த ஒரு படம் இருக்குது. ஏன்னா இவர் இல்லைன்னா இந்த படம் வந்து அவ்வளோவா போயிருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா பிஜிஎம் சாங்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம அனிருத் வந்து வேலையோட சம்பவம் பண்ணியிருக்கா. அப்புறம் ஒவ்வொரு சாங்ஸும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து அவர் மனசுல என்ன பட்டதோ அது போல நீட்டா அழகா பிஜிஎம்லாம் போட்டு வேலையோட சாங்ஸ்ல இருந்து எல்லாம் பக்காவா கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக இடத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த படத்துல சினிமா பாட்டார கண்டிப்பா நம்ம பாராட்டியை தெரிவிச்சு அவனுக்கு ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்க அழகா இருக்குது. கேமரா எல்லாமே சூப்பரா பக்கா படம் பிடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக இடத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் அந்த படத்தை வந்து 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் கொஞ்சம் சுருக்கி இருக்கலாமே அப்படிதான் நமக்கு